ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 34 சைஸ் வந்து ப்ளவுஸ் கட்டிங், நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது காமனாக 34 இன்ச் அளவு உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஷோல்டர் அகலம், நெக் அகலம் எல்லாமே வந்து சூட் ஆகும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே அளவு 34 இன்ச்சு இருக்கீங்க, உங்கள் பாடி உடம்பு சுற்றளவு முழு சுற்றளவு வந்து 34 இன்ச் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்ட்டில் அளவு மார்க் பண்ணி நீங்களும் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக வரும். வாங்க நம்ம இப்போ ப்ளவுஸ் கட்டிங் போகலாம். இப்போ 34 இன்ச் அப்படிங்கிறப்ப நார்மலாக 80 பாயிண்ட் கிளாத்து வந்து நமக்கு தாராளமாக போதும். இது வந்து கஸ்டமர் நமக்கு 1 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால அப்படியே 1 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக 34 இன்ச்சில் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 80 பாயிண்ட் கிளாத்தே உங்களுக்கு தாராளமாக போதும். இப்போ இது மாதிரி கிளாத் எப்போவுமே நமக்கு 2 சைடு வந்து கரபாகம் இருக்கும். இந்த மாதிரி அது மாதிரி எட்ஜஸ்லாம் வந்து இது மாதிரி கரபாகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு இந்த மாதிரி பிசுறு பாகம், அதாவது கட் பண்ணுற பாகம் இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த கரபாகம் வந்து இப்படி மடித்து ஆப்போசிட்டில் இருக்குது, கீழ்ப்பக்கம் பிசுறு பாகமாக இருக்குது. அதே மாதிரி கிளாத்தோட ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். பேக் சைடு முதுகு பக்கம் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் வந்து எப்போவுமே நம்ம சைடு இருக்கணும். ஸோ அது மாதிரி நான் இப்போ மடித்து போட்டிருக்கேன். ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி கரபாகம் ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கணும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ கீழ்ப்பக்கம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கீழ்ப்பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக வந்து எனக்கு கிராஸ் இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்சமாக வந்து நமக்கு கிராஸ் இருக்குது. இது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட அளவு மார்க் பண்ணிக்கங்க. நான் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியணுங்கிட்ட மார்க் வந்து வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங், அதாவது இடுப்பு பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து 34 சைஸுக்கு கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு இடுப்போட இறக்கம் 13.5 இன்ச் வைக்கிறேன் நான். இப்போ மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சுங்கிறது எப்போவுமே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோட ஒரு பாயிண்ட்டு கம்மி. 1/2 இன்ச்சு அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்டு இது 1 இருக்குது. 1லேருந்து சென்டராக வந்து ஒரு பெரிய கோடு, 1க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு வரும், அதுக்கப்புறம் பெரிய கோடு வரும். இது 1/2 இன்ச்சு. இவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படாது. அதனால் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாலே நீங்கள் போதும். இப்போ ஸோ மொத்தமாக நமக்கு 16 இன்ச்சு இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஒரு லைன் வரையணும். அதனால் கொஞ்சம் தூரமாக தள்ளியும் இந்த ஸ்ட்ரைட்டாக லைன் வரைகிறதுக்காக இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு 16 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கோம். 2 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நெக்கோட இறக்கம் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். 7.25 இன்ச்சு வைக்கிறேன் இந்த ப்ளவுஸ்க்கு. ஓகே, நெக்கோட இறக்கம் கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்க்கு, மேல் பக்கம் ஷோல்டர் அளவு, ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 இன்ச்சை வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இடுப்பு மடித்து தைக்கிற லைனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அது வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம அந்த லைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது கீழ்ப்பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெடி அளவு மார்க் பண்ணோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளே இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து ரெண்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டோம். அடுத்ததாக வந்து நெக்கோட இறக்கமும் நான் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் நம்ம வைக்கணும் அடுத்தது. இப்போ இதுக்கு வந்து நான் 2.25 இன்ச்சு வைக்கிறேன். மேக்ஸிமம் 34 இன்ச்சுக்கு 2.25 இன்ச்சு வந்து தாராளமாக போதும் நெக்கோட அகலம். இதுவே நீங்கள் பைப்பிங் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா 2.5 வச்சிங்க. இப்போ ரெடி அளவு 2.5 இன்ச்சு, ஆனால் நம்ம 2.25ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பைப்பிங் அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள் ரெடி அளவு. எதுக்கு அப்படின்னா இப்போது நெக்குக்கு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு உள்பக்கம் மடிப்போம். அப்போ 2.5 இன்ச்சு ரெடி அளவு வந்துடும். இதுவே நீங்கள் பைப்பிங் வந்து 2.25 வச்சுட்டு மடிக்கும்போது வெளிப்பக்கம் வந்துடும். அப்போ நெக்கு வந்து குறுகலாக போய் நெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் பைப்பிங் நெக் வைக்கிறீங்கன்னா ரெடி அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பைப்பிங் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து குறையாது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் அகலம் 5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இது வந்து ரெடி அளவு. அதுலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு.
5 இன்ச்சு வந்து ரெடி அளவு ஷோல்டருக்கு தையலோட சேர்த்து 5.5 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 2.25 அப்படிங்கிறது கட் பண்ண வேண்டிய அளவு. நம் தைக்க வேண்டிய அளவை நான் வந்து டாட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழ்ப்பக்கம் மேலே எடுத்த 2.25 இன்ச்சை கீழ்ப்பக்கமும் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் இறக்கம் எடுக்கணும். ஆம்ஹோலுக்கும் அதே 5.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 16 இன்ச்சில் இந்த மாதிரி டேப்பை வச்சுருங்க. கொஞ்சம் தூரம் தள்ளியும் இந்த மாதிரி 5.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாக்ஸ் வரைகிறதுக்கு இந்த லைன் வந்து கரெக்டாக தெரியும். அப்போ தான் இங்கே வச்ச ஷோல்டர் அகலம் 5.5 இன்ச்சை இந்த உடம்பு சுற்றளவு உடம்புல அந்த இடத்துக்கிட்ட ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக வந்து 5.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த கார்னர் வந்து கரெக்டாக தெரியும். இந்த ஸ்ட்ரைட்டான இந்த லைன் வந்து நமக்கு தெரியும். அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லைனெல்லாம் வந்து பாக்ஸ் வரைஞ்சி காட்டிக்கிறேன். இது வந்து நெக்கோட ஷேப்பு. நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கான பாக்ஸ் வரைஞ்சாச்சு. நெக்குக்கும் பாக்ஸ் வரைஞ்சிட்டேன். இந்த நெக்குக்கு வந்து ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் கிடையாது, டைமண்ட் நெக் வேணும். இப்போ நான் மேல் பக்கத்துலேருந்து டேப்பை வச்சுட்டு ஒரு 5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இந்த 5 இன்ச்சுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சு வந்து வெளியில் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த நெக்கோட ஷேப்பு இந்த மாதிரி நான் எடுக்கிறேன். டைமண்ட் நெக்லேயே 2-3 வகை இருக்குது. நம்ம இந்த ஷேப்பில் தான் வந்து நமக்கு கஸ்டமருக்கு நெக் ஷேப் வந்து தேவை. ஸோ வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வெளியில் கொஞ்சம் அகலமாக எடுத்துகிட்டு டைமண்ட் ஷேப் வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்ஹோல் வளைவு எடுக்கிறதுக்கு 1 இன்ச்சில் 1.25 இன்ச்சு இந்த மாதிரி டேப் வச்சுட்டு வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு சிலருக்கு 1 இன்ச்சு எடுத்தாலே போதும். இந்த ப்ளவுஸுக்கு நான் 1.25 இன்ச்சு வைக்கிறேன். நார்மலாக இந்த 1.25 இன்ச்சு எல்லாருக்குமே சூட் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நெக்கு இறக்கம் வந்து ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போ நெக்கு இறக்கம் எடுத்துங்க. 34 இன்ச்சுக்கு பேக் சைடு உயரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஹைட்டாக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இறக்கம் தேவைன்னா அதிகப்படுத்திக்கலாம். அதுக்காக வந்து நெக்கோட அகலம் வந்து நம்ம எதுவும் குறைக்க தேவையில்ல. இது 7.25 இன்ச்சு அப்படிங்கனால, ஒருவேளை உங்களுக்கு நெக்கோட இறக்கம் 7 இன்ச்சுக்குள்ளே 6.5 6.25 இப்படி எடுத்தீங்கன்னா கழுத்து அகலம் வந்து நீங்கள் 2.5 இன்ச்சு எடுத்துங்க. ரெடி அளவே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தையல் வேணும். இது எதுக்குன்னா 7 இன்ச்சுக்கு மேலே நெக்கு நீங்கள் க்ளோஸ் நெக்காக இருக்குது அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் சைஸுக்கிட்டையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் 7 இன்ச்சுக்கு கீழே 7.5 7.25 8 இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா இதை விட அதிகமாக வர அளவுகளுக்கு 2.25 இன்ச்சு நார்மலாக போதும். ஸோ நம்ம இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம். கார்னர்லேருந்து இப்போ மேல் பக்கம் இப்போ 5.5 இன்ச்சு இருக்குது. 5.5 இன்ச்சில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 இன்ச்சாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே உடம்போட சுற்றளவு 8.5 இன்ச்சு வரும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வெளியில் தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல உடம்போட சுற்றளவுலேருந்து இதுக்குள்ளே வர அளவு 3 இன்ச்சு இருக்குது. அதில் 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 ஜாயிண்ட்டையும் வந்து நம்ம வந்து வளைவு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக டோட்டலாகவே தையலோடு சேர்த்து பார்க்கும்போது 10.25 இன்ச்சு இருக்குது. இப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே வர அகலம் வந்து நமக்கு 4.25 இன்ச்சு இருக்குது. 4.25 அப்படிங்கிறத ஒரு 2.25 ஒரு பாயிண்ட் வரும், அதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது 3ஐயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு அவ்வளோவா கரெக்டாக வராது. இதில் பாதி எடுத்திங்கன்னா இந்த வளைவு வந்து உங்களுக்கு அவ்வளோவா கரெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம மொத்த உடம்பு சுற்றளவுலேருந்து இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்டுக்கிட்ட இதுக்கிட்ட வரதை சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நமக்கு இந்த வளைவுக்கு வந்து கரெக்டான ஷேப் வந்து வரும். அவ்வளோதான், நமக்கு இந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் கீழ்ப்பக்கம் இங்கே 10.25 எடுத்தோம்ல, 10.25 ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையே வந்து நான் கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வரைஞ்சிக்கிறேன். என்னோடய கட்டிங்கில் நான் இதை மாதிரி மார்க் பண்ணிப்பேன். ஆனால் ஸ்டிச்சிங்கில் வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு கிராஸ் வந்து நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணுவேன். அப்போ வந்து பேக் சைடு ஷேப் வந்து நமக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். இது வந்து உடம்போட சுற்றளவு நமக்கு. அவ்வளோதான், பேக் சைடு வந்து எல்லா அளவுகளுமே நம்ம குறிச்சிட்டோம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு அளவுகள் மறக்கிற மாதிரி இருந்தால் நோட்டில் எழுதி வச்சுட்டு கூட
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து 34 இன்ச் அளவுக்கு வந்து கழுத்தகலம், ஷோல்டர் அகலம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டை. இப்போ அதே மாதிரி நெக் வந்து நமக்கு தையல் வர வேண்டிய இடம் இது. இதுலேருந்து தான் நம்ம தையல் வந்து போடுவோம். அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்ட இதுலேருந்து நமக்கு இது வந்து தையல் வர இடம். இது வந்து ரெடி அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்குள்ள அளவு. தையல் வந்து நமக்கு நான் டாட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் தான் நமக்கு தையல் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஷோல்டர் அகலம்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு வரும். தைச்சதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அகலம் வந்து ரெடி அளவு 2.25 இன்ச்சுன்னு வரும் நமக்கு. இப்போ வந்து இடுப்பு பக்கம் எந்த பக்கம் நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அதுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்போட சுற்றளவு எங்கே இருக்கோ அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து அப்படியே அதே கிளாத்தை ஒரு பக்கம் வந்து உடம்பு பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ கீழ் பக்கம் இன்னொரு போர்ஷனை அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டிங் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிளாத்தை கரபாகமும் இன்னொரு ஃபோல்டிங்கும் என் பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே மடித்து போட்டுட்டேன். இப்போ கீழ்ப்பக்கம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் வந்து கிராஸ் இருக்குது, நான் வந்து லைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ தையலுக்கு ஸ்லீவ் கீழே மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு வந்து இது ஹெம்மிங் பண்ணுறதுக்கான அளவு. இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து உயரம் வந்துட்டு 5.5 இன்ச்சு, ரெடி அளவு வந்து 5.5 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து 6ன்னு மார்க் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து ஸ்லீவ் இறக்கம் தையலோடு சேர்த்து 7.5 இன்ச்சு இருக்குது நமக்கு. அதே மாதிரி அடிக்கை இறக்கம் 3 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 3 இன்ச்சுக்கு நேராக இப்படி டேப்பை வச்சுருங்க. இந்த 3 இன்ச்சுக்கு நேராக இதை மாதிரி டேப்பை வச்சுட்டு இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்ஹோல் சுற்றளவு 6.25 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு நேராக 6.25ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் அப்படியே வந்து ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு நீங்கள் கிராஸ் லைன் வரைஞ்சிட்டு எப்படி எடுக்கிறதுங்கிறது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வளைவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அவ்வளோதான். ஷேப் வந்து கையாலேயே நம்ம வரைஞ்சி பழகி பாருங்கள். இதனால் ஸ்லீவில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமானா எதுவுமே வராது. இப்போ இந்த 1.25 இன்ச்சில் கீழ் வளைவு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஷேப் வந்து ஒரு 1.25 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்புறம் தான் நம்ம இந்த ஷேப் வந்து எடுத்திருக்கோம். இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி கிளாத்தை ஒரு 1/2 இன்ச்லேருந்து கிராஸாக கொண்டு போகிறேன். இப்போ இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவுக்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து மடிச்சு தைக்கிற இடத்துக்கிட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பக்கம் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு 2 கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட் வளைவு வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளாத் வந்து நம்ம உள் வளைவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இருக்குது. இந்த கிளாத் வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்லீவ் வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்லீவ் வந்து நீங்கள் கை இறக்கமாக போடுறது, இன்னும் சின்ன கையாக போடுறதும் அது உங்களோட விருப்பம். எவ்வளோ சின்ன கையாக இருந்தாலும் அடிக்கை இறக்கம் வந்து 3 வச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் கட் பண்ணுறீங்கன்னா அடிக்கை இறக்கம் 3 வச்சிங்க. 6.25 ஆம்ஹோல் சுற்றளவு எடுத்ததை 6 இன்ச்சாக கம்மி பண்ணிக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். 3/4 ஸ்லீவுக்கும் நார்மல் ஸ்லீவுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த நெக் பீஸ் வந்து நமக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும். இதுவே இந்த பக்கம் போட்டுட்டு கட் பண்ணோம்னா நெக் பீஸ் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ இதை வந்து ஆப்போசிட்டில் ஃபோல்டிங் வச்சுட்டு ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பக்கத்தை வந்து பட்டி கிளாத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் நெக் பீஸ் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாத் வந்து இந்த மாதிரி
கரெக்டாக எந்த பொசிஷனில் கட் பண்ணால் நமக்கு தையலுக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. இப்போ பேக் பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு இந்த பிரிண்டட் வருது. இது வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து வெளியில் தெரியாது. இப்போ மேல் பக்கம் பட்டி கிளாத்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை மாதிரி பேக் போர்ஷனை வைக்கிறோம். வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே வந்து பேக் பீஸை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரு, இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா முன் நெக் வந்து பேக் நெக்கோட இறக்கம் வந்து கம்மியாக எடுப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு, அதையும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு இறக்கம் வந்துட்டு என்ன அளவுன்னு மார்க் பண்ணுறேன். 5.5 இன்ச்சு வந்து இந்த ப்ளவுஸுக்கு முன் நெக்கு இறக்கம். ஸோ இந்த இடத்துல 2.25 இன்ச்சு தையலோட சேர்த்து 2.25 வந்து 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுன்னு நமக்கு இங்கே மார்க் பண்ணணும். இது வந்து கீழ்ப்பக்கம் உள்ளது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட், இது ரெடி அளவு. இது மேலே கிளாத் வந்து தையலுக்குள்ள அளவு. இப்போ நான் இதை வந்து பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அந்த பாக்ஸ் வந்து வரைஞ்சி கூட காட்டிடுறேன். இங்கே வந்து 1.25 இன்ச்சு எடுத்தோம். ஏன்னா ஃப்ரண்ட் வளைவு வந்து எடுக்கிறதுக்கு நான் இதை மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வளைவு எடுத்து காட்டினேன்னா புரியும். அதுக்காக ஃப்ரண்ட்லேயும் வந்து நான் இது மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டேன். 1.25 இன்ச்சு இந்த கார்னர் வச்சு பேக் சைடு வரைஞ்சோம். அதுக்கு மேட்சாக கரெக்டாக வந்து நான் வந்து இந்த பாக்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து முன்பக்கம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு 1/2 இன்ச்சு தையல் விடுவோம்ல, அதை சேர்த்து 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. நெக்கோட அகலம் வந்து நமக்கு 2.25 தான் பேக் சைடு வச்சோம். ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அளவை நான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கேன். இப்போது ரவுண்ட் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு டாட் போட்டிருக்கிறது வந்து தையலுக்குள்ள அளவு. அப்போ ரெடி அளவு வந்து நெக்கோட இறக்கம் மொத்தமாக வந்து 5.25, தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணேன். கீழ்ப்பக்கம் 5.25ன்னு வருது பாருங்கள். இதுதான் நமக்கு தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு. அப்போ மொத்தமாக கீழ்ப்பக்கம் 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். மொத்தமாக நெக்கோட இறக்கம் வந்து நமக்கு தைச்சதுக்கு அப்புறம் 5.25 இன்ச்சு வரும். 5.5 இன்ச்சு வச்சு நம்ம ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இல்லை 1/2 இன்ச்சு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிடுவோம். 1/4 இன்ச்சு கீழ்ப்பக்கம் தையல் தைச்சி எடுத்துருவோம். அப்போ மொத்தமாக தைச்சதுக்கப்புறம் நமக்கு நெக்கோட இறக்கம் வந்து 5.25ன்னு வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் டாட் அளவு மார்க் பண்ணணும். 12.25ன்னு நான் மார்க் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ்க்கு மேக்ஸிமம் 12.25 போதும். ப்ரெஸ்ட்டு சைஸை பொறுத்து 13 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 12.25 தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஷோல்டர் அகலம் இந்த இடத்துல பிடிச்சி தைச்சிருவோம். மொத்தமாக நம்ம ஷோல்டர் அகலம் 2.25ன்னு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி டேப் வச்சுட்டு இந்த அகலத்துக்குள்ளே வர சென்ட்ரு வந்து மார்க் பண்ணுங்கள். சென்ட்ருங்கிறத விட இந்த டாட்டோட ஸ்ட்ரெயிட் பொசிஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில், அதாவது ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த இடத்துல கூட உங்களுக்கு தள்ளி வரலாம். ஆம்போல் அதாவது இடுப்பு பக்கம் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட இந்த டாட் மெயின் டாட் வந்து தள்ளி போயிடக்கூடாது. தள்ளி போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கண்டிப்பாக மாறிடும், நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் இருக்கும்போது நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு இந்த கிராஸ் வந்து என்ன அளவு எடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த 34 இன்ச்சுக்கு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஆம்கோலுக்கும் நெக்குக்கும் இடையில உள்ளதை விட கொஞ்சம் முன்னாடியே, அதாவது இப்படி போயிடக்கூடாது, முன்னாடியே வச்சுக்கலாம் நீங்கள் டேப்பை. 12.25ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக நமக்கு இந்த இடத்துக்கிட்ட தான் வரும். இப்போ இங்கே வந்துட்டு 5.25 இதை மாதிரி டேப்பை வச்சுருங்க. கீழ்ப்பக்கம் வர்றது தான் 5.25. நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சுன்னு வச்சோம். அந்த 5.5ல டேப்பை வச்சுருங்க. டேப்பை வச்சுட்டு கீழ்ப்பக்கம் 12.25ன்னு எடுத்தோம். 11.25, 10.25. நம்ம 11ல் மார்க் பண்ணுறேன். 11 இன்ச்சு அப்படிங்கும்போது 1.25 இன்ச்சு நமக்கு கம்மி பண்ணி இந்த ஃப்ரண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து
பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இதுக்கு இடையில இந்த ப்ளவுஸுக்கு 2.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 34 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு கிராஸ் வந்து தாராளமாக போதும். ஸோ இதுக்கும் இடையில உள்ள அளவு 1.25 இன்ச்சு இருக்குது. டாட்டோட அகலம் வந்து 1.25 இன்ச்சு தான் நமக்கு வரும். இப்போ ஆம்ஹோல் அளவு வந்து 5.5 இன்ச்சில் இது மாதிரி டேப் வச்சுருங்க. ஆம்ஹோல் இறக்கம் நம்ம 5.5 இன்ச்சு எடுத்தோம். அது மாதிரி டேப்பை வச்சுட்டு அதாவது ஃப்ரண்ட்டில் டாட்டோட உயரத்துக்கு 12.25 மார்க் பண்ணோம். பேக் சைடு 1 இன்ச்சு கம்மி பண்ணி 11.25 நான் மார்க் பண்ணுறேன். 1லேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி 11.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டர் டாட்டு இங்கே ஃப்ரண்ட் டாட்டு பேக் சைடு இதில் வந்து நம்ம கிராஸாக லைன் வரைஞ்சிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 34 இன்ச்சுக்கு பஸ்ட்டு சைஸு அவ்வளோவா அதிகமாக டாட்டுக்கு வந்து தேவைப்படாது. 1 இன்ச்சுலேருந்து 1.25 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். 1.25 இன்ச்சுங்கிறது தாராளமாக போதும். ஸோ இந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்டென்லாம் பண்ணல, அப்படியே இருந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உள் வளைவுக்கு மட்டும் நம்ம பேக் சைடு எப்படி வளைவு எடுத்தோமோ அந்த வளைவுலேருந்தே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள் வளைவு வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துங்க. இது வந்து நம்ம பேக்கில் வரைஞ்ச அளவு. ஃப்ரண்ட்டு வளைவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வளைவு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எனக்கு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸு கொஞ்சம் 2 சைடுமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து குழஞ்சி கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிச்சிங்கில் பேக்குக்கு ஈக்குவலாக வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் டாட்டுக்கிட்ட மார்க் பண்ணி வச்சுங்க. அப்படியே இதை வந்து கிளாத்தை மடிச்சுட்டு நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது 2 டாட்டும் வந்து நமக்கு அகலம் ஒரே அகலத்தில் கிடைக்கும். இந்த டாட்டோட உயரமும் நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ 2.25 இன்ச்சில் நான் வந்து உயரம் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப கரெக்டான அளவில் இருக்கும். எல்லாருமே இந்த அளவு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.25 மார்க் பண்ணிவிட்டு கீழ் பக்கத்துலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு தையல் பட்டி ஜாயின் பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே ஒரு 2.25 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த உயரம் வந்து 2.25லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.25 ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ 3ஆவதாக ஒரு டாட்டு அது வந்து இந்த ஆம் ஹோல் கிட்ட வரும். அவ்வளோதான். நம்ம இந்த டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. டாட்டோட உயரம் நான் 2.25 தான் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி விரலை வச்சுட்டு இப்போ 3 டாட்டுக்கிட்டையும் இது மாதிரி டிசியை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 சைடுமே மார்க்கிங் வந்து தெரியும். இப்போ இந்த சென்டர் டாட்டுக்கிட்டையும் நம்ம இது மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நமக்கு வேலை அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி கிளாத்து கட் பண்ணணும். பட்டி கிளாத்துக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு காட்டணும் பாருங்கள். அந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து இந்த பக்கம் நமக்கு நெக்குக்கு இன்னொரு பட்டி கிளாத் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாத் வந்து நமக்கு தாராளமாக இருக்கும். 1 மீட்டர் கிளாத் வந்து 84 இன்ச்சுக்கு அதிகம்னா கூட நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கெலாம் நம்ம வேறு எந்த கிளாத்துமே தேவைப்படாது. இதுலேயே நம்ம கொடுத்து தைச்சி வச்சுக்கலாம். இப்போ பட்டி மார்க் பண்ணுறதுக்கு பேக் பீஸ் இதை மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் போர்ஷனு ஷோல்டர் ரெண்டுத்தையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. மேல் பக்கம் ஷோல்டர் 4 கிளாத்தும் வந்து ஒன்றா இருக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டியோட அளவு என்ன நம்ம மார்க்கிங் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 இன்ச் இருக்குது. இதே மாதிரி பேக் சைடு வந்து 2.25 இன்ச் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டு இறக்கம் வந்து நம்ம அளக்க தேவையில்லை. இந்த இடத்துலேருந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த டாட்டுக்கும் உள்ள அகலத்தை வந்து இது மெயின் டாட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு வருது. இதுக்கும் உள்ள கிராஸ் தான் நம்ம இப்போ அளந்து பட்டியோட வளைவு எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் 2.5 இன்ச் இருக்குது. இந்த கிராஸ் வந்து 2.5 இன்ச் இருக்குது. இந்த கிராஸை வச்சு தான் நம்ம பட்டி வந்து அளவு எடுக்க போகிறோம். இப்போ பட்டிக்கு கீழ்ப்பக்கம் கரபாகமாக இருக்குது. இது வந்து கீழ்ப்பக்கம் நம்ம எந்த அளவுக்கு ஃபோல்டிங் பண்ண போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இந்த பட்டியோட நீளம் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 10.5 இன்ச் நமக்கு தேவை கிடையாது. இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 9.5 இன்ச்சு எடுத்தோம்னாலே போதும். அதாவது மொத்த உடம்பு சுற்றளவு வந்து இந்த ப்ளவுஸில் 10.25 ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்தோம். 10.25 இன்ச்சு தான் இருக்குது. அதை விட 1 இன்ச்சு கம்மி பண்ணி 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது. 9.5 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். இந்த நீளம் எடுத்தோம்னாலே போதும். உடம்போட சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் இந்த நீளம் எடுத்தீங்கனாலே நல்லா தாராளமாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுற உள்ள இடம். ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 எடுத்தோம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தையலுக்கு 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு 2.25 எடுத்தோம். 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து 2.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் எடுத்த அதே 3 இன்ச்சு இப்போ மாதிரி டேப் வச்சுருங்க. 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கு நேராக 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இந்த மாதிரி ஷேப் கொடுத்து அப்படியே லைன் வந்து நம்மளா கையாலேயே வந்து இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். இப்போது மார்க்கிங் விட்டு கொஞ்சம் மேலேயே தள்ளி கட் பண்ணிக்கங்க. கரெக்டாக வந்து மார்க்கிங்கை கட் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து இது வந்து தையல் போடுற இடம். நமக்கு தையல் வர வேண்டிய கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங் பண்ணுற இடம். அதே மாதிரி பட்டியோட ஃப்ரண்ட்டு இதெல்லாம் மட்டும் நம்ம இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து பட்டிக்கு கீழ்ப்பக்கம் கரபாகம்ல ஃபோல்டிங் இருக்குது. ஃபோல்டிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு 2 கிளாத் ஆகிடும். இப்போ பட்டிக்கு வந்து 2 4 கிளாத் இருக்குது. கீழ்ப்பக்கம் இந்த அளவுக்கு திக்னஸாக வந்து நம்ம மடித்து தைக்கும் போது இந்த கிளாத்தே போதும். இப்போ மொத்தமாக வந்து பட்டிக்கு தேவையான கிளாத் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் பீஸு இது டைமண்ட் நெக் அப்படிங்கிறனால நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்தே தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் 4 பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணோம்னா நெக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு தேவை. இதை வந்து அப்படியே கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஹூக் பட்டியோட அளவு உங்களுக்கு என்ன, நான் வந்து அதையும் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கிளாத் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தோட அகலம் நான் காட்டுறேன். 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு ஐப்பட்டிக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துல அதே கரபாகத்துலேயே இருக்குது கிளாத்து. அதில் வந்து இந்த அளவுக்கு அகலம் வந்து நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாத்தோட அகலம் 2.25 இன்ச்சு எடுத்துருக்கேன். இது வந்து ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் கிளாத் எடுத்துட்டோம். பட்டி கிளாத்தும் நான் எடுத்துட்டேன். நெக் பீஸை எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஓவரால் நான் வந்து எல்லா கிளாத்துமே எந்தெந்த இடத்துலேருந்து நான் கட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிளாத் எந்த பொசிஷனில் எந்தெந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையும் கட் பண்ணோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு இது எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எல்லா கிளாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ஸ்லீவு ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இந்த வீடியோவில் கட்டிங் வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே அளவுகளோட 34 இன்ச்சு அப்படின்னா தாராளமாக பயப்படாமல் வந்து கட் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.